between ordinary differential equation and partial differential equations. அது கரெக்ட்மா. சரி, ஒன்றும் இல்லை. நவ் யூ கன்சிடர் திஸ் ஃபங்க்ஷன். ஓகே, dx of x square y, and similarly you consider rho divided by dx of x square y. இது ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் சொல்லுங்க. சரிங்களா? So then you get the clear cut idea. So what is the answer for the first equation and what is the answer for the second equation? So say something. What is the answer for the first equation? Okay, for here தப்பு. 2xyங்கிற I said it is wrong. பார்கவி, உன்னை கொல்ல போறேன் பார்த்துக்க. ஓகே, ஸோ வினோத் சார், answer please for the second equation. ஏங்க நான் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் தாங்க கொடுத்துருக்கிறேன். டோ பை டோ எக்ஸ் மட்டும் சொல்லுங்க. டி பை டிஎக்ஸ் அவங்களே கரெக்டாக சொல்லிட்டாங்க, நோ இஷ்யூஸ். டோ பை டோ எக்ஸ், சாரி சார், 2x நோ, இதனடா கரெக்டா பிரவீன் நீ சொல்றது? 2x into டோ ஒய் பை டோ எக்ஸ் கரெக்டா? இட் இஸ் ஆல்சோ ராங். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆன்சர் நீ சொல்லணும், என்ன கொஸ்டின் கேட்கக்கூடாது. சரியா? நான் கடைசி ஆன்சர் சொல்லுவேன். இல்ல, எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கீங்கிறதுக்காக தான் நான் ஜஸ்ட் ஐ கிராஸ் செக், பட் ஐ ஷோ. சாரி, 2. So this is the answer, 2xy plus x square into dou y by dou x. So first of all, so what is the difference between these two? So this is ordinary differential equation and this is nothing but partially differential equation. So இந்த ஈக்குவேஷன் நான் எங்க போகணும், அதே மாதிரி பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் நான் எங்க யூஸ் பண்ணணும்? இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கன்க்ளூஷன்ஸ். சரிங்களா? இப்போ நம்மளுடைய எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ்ல நம்ம எந்த ஈக்குவேஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம்? ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனா பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸா? ஏன் நம்ம பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது? அப்படியா? ஆஹா, ஐயோ, இது என்னையாது? அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஓகே, ஸோ என்ன கான்செப்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இங்க என்னுடைய ஈக்குவேஷன் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் அ சிங்கிள் வேரியபிள். ஓகே, ஹியர் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி டூ வேரியபிள்ஸ். பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது ரெண்டு வேரியபிளை டிபெண்ட் பண்ணியிருக்கும். இப்போ உதாரணத்துக்கு என்னுடைய ஹீட் ஃப்ளோ இருக்குன்னு வச்சுக்க. ஹீட் ஃப்ளோ எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும்? சாரி, இப்போ வேவ்ஸ், இப்போ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ்லாம் இருக்குல்ல, இப்போ அந்த வேவ்ஸ்லாம் எந்தெந்த வேரியபிளை டிபெண்ட் பண்ணியிருக்கும்? சார் நம்ம எல்லாமே படிச்சது தான். இப்போ நீங்க இஎம்டி படிச்சிருப்பீங்க.
இஎம்டியில் நீங்கள் யூஸ் பண்ணுறது ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் தான். டோ பை சம்திங் தான் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஜஸ்ட் யூ ரீகலெக்ட் ஆல் தோஸ் திங்ஸ். அதாவது இது வந்து என்னுடைய 2 வேரியபிள் டிபெண்ட் பண்ணியிருக்கு. இப்போ ஹீட் ஃப்ளோ அப்படின்னு சொல்லி சாரி சார், அது வந்து நம்ம கன்வர்ஷன், சரிங்களா? அது கரெக்ட் தான் நீங்க சொல்றது, சரிங்களா? அது வந்து நம்ம என்ன சொல்றது, கார்டீசியன் கோஆர்டினேட்ஸ்ல இருந்து சிலிண்ட்ரிக்கலா கன்வெர்ட் பண்ணா எப்படி இருக்கும், ஸ்பெரிக்கலா கன்வெர்ட் பண்ணா எப்படி இருக்கும், எதுக்காக அந்த கன்வர்ஷன் போறோம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட். நான் இல்லைன்னு சொல்லலை, இட் இஸ் கரெக்ட், பட் நாட் எக்ஸாக்ட்லி கரெக்ட், சரிங்களா? ஆக்சுவலி என்னன்னா, இப்போ நம்ம பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ்ல நீங்க அந்த ஸ்ட்ரிங் ஈக்குவேஷன்லாம் படிச்சிருப்பீங்க. வேவ் ஈக்குவேஷன், ஹீட் ஈக்குவேஷன்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ்ல வரும். ஒய் பிகாஸ் இது வந்து 2 பராமீட்டரை டிபெண்ட் பண்ணியிருக்கும் அந்த ஈக்குவேஷன். இப்போ ஹீட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சிங்களேன், ஹீட் வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு ஃப்ளோ ஆகுது அப்படின்னா, நம்ம எப்படி கரண்ட் எப்படி ஃப்ளோ ஆகும்னு சொன்னால் ஹையர் பொட்டன்ஷியலேருந்து லோயர் பொட்டன்ஷியலுக்கு ஃப்ளோ ஆகும்ல, அதேமாரி ஹீட் வந்து அதிகமான இடத்துலேருந்து கம்மியான இடத்துக்கு எனக்கு அந்த டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம், சரிங்களா? அது ஒன்று. இன்னொன்று, என்னுடைய சரௌண்டிங் டெம்பரேச்சரை பேஸ் பண்ணி என்னுடைய ஹீட் ஃப்ளோ வந்து இருக்கும், சரிங்களா? ஸோ தட் இட் டிபெண்ட்ஸ். பட் என்னுடைய ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் வந்து இட் டிபெண்ட்ஸ் அப்பான் அ சிங்கிள் பராமீட்டர். அதாவது ஒரு இப்போ நம்மளதுல வந்து ஒன்று எய்தர் கரண்ட் வச்சு ஈக்குவேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணுவோம், அப்படி இல்லை என்னோட வோல்டேஜ் வச்சு நம்மளுடைய டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுவோம். அங்கே ஐ டேக் ஒன்லி எனி ஒன் ஆஃப் த பராமீட்டர் ஷுட் பி வேரியிங் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம அந்த ஈக்குவேஷன்ஸே வந்து ஃப்ரேம் பண்ணுவோம். ஸோ தட் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி அப்ளிகேஷன். ஸோ நம்ம எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸில் யூஸ் பண்ணுறது வந்து முக்கால்வாசி இட் இஸ் அ சிங்கிள் வேரியபிள். அது ஒன்று தான் வேரியபிள். இப்போ வோல்டேஜ் வந்து நம்ம மேஜராக பார்ப்போம். இன் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் வந்து வோல்டேஜ் வந்து எனக்கு கான்ஸ்டன்ட், கரெக்டாக கரண்ட் மட்டும்தான் லோடை பேஸ் பண்ணி வேரி ஆகும். அப்போ ஒரே ஒரு பராமீட்டர் தான் வந்து எனக்கு வேரி ஆகும் வித் ரெஸ்பெக்ட் டு எனி அதர் பராமீட்டர்ஸ். ஸோ ஹியர் அப்படி கிடையாது. பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸில் 2 பராமீட்டர்ஸ் வந்து எனக்கு வேரி ஆகும், சரிங்களா? அதனால பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் வந்து டோ பை டோ எக்ஸ்னு சொல்கிறோம். சிங்கிள் வேரியபிளாக யூஸ் பண்ணுறோம். ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸை டி பை டிஎக்ஸ். டைமென்ஷன் வச்சு டைமென்ஷன் வச்சு சொல்லலாம் சார், தப்பு இல்லை சார், கண்டிப்பாக சொல்லலாம், கண்டிப்பாக சொல்ல முடியும், கண்டிப்பாக சொல்லலாம் சார். ஆமாம், சரிங்களா? அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அண்டு ஓகே, ஸோ இங்கே வரக்குள்ள இந்த ஈக்குவேஷன்ஸ் எப்படின்னு பார்ப்போம். அப்போ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் 2 பராமீட்டர்ஸ். அப்போ டோ டிவைட் பை டோ எக்ஸ். I change the pad, so only the handwriting is somewhat worst, so try to adjust. எக்ஸ் ஸ்கொயர் ஒய் அப்படின்னு இருக்குங்களா? இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே 2 வேரியபிள் இருக்குது, ரெண்டுமே வந்து எனக்கு வேரி ஆகும் வித் ரெஸ்பெக்ட் டு தட் டைம்னு வச்சுக்கலாம். அப்போ எனக்கு என்ன ஆகும்னா, நான் ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயரை வச்சுக்கிட்டு மீதி இருக்கிறத பண்ண ஈவி மெத்தட் தான், டோ ஒய் பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஒய்யை வச்சுக்கிட்டு எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா 2x அப்படின்னு சொல்லி கிடைக்கும். சொல்கிறது புரிஞ்சுங்களா சார் என்ன சொல்ல வரேன்ட்டு? இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். இப்போது இதில் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. நான் இங்கே சொன்னேன் பார்த்தீங்களா, அண்ட் இதில் இதுவுமே வந்து நான் எக்ஸாக்டாக கரெக்டுன்னு சொல்ல மாட்டேன், நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸோ இதோட எக்ஸாக்ட் ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 2xy ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ திஸ் இஸ் த எக்ஸாக்ட் ஈக்குவேஷன். அண்ட் ஹியர் த ஆன்சர் இஸ் 2xy. சரிங்களா? இது வந்து 0, பட் சம்படி கிவ் த கரெக்ட் ஆன்சர் 2xy. பட் நம்ம இந்த மாதிரி தான் எழுதுவோம். ஏன் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன், சரிங்களா? இப்போது இந்த 2 பராமீட்டர் வேரி ஆகக்குள்ள ஒரு கான்ஸ்டண்ட்டை, அதாவது ஒரு வேரியபிளை பொறுத்து இன்னொரு வேரியபிள் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இது நீ எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இப்போ யார் வீட்டிலையா 2 பேர் இருக்கீங்களா, சிங்கிளாக இல்லாமல் எனக்கு சிஸ்டரோ பிரதரோ இருக்காங்க, யாராவது இருக்கியா? இங்கே இருக்கிறவங்க யாராவது சிங்கிளாக இருக்கீங்களாமா? யாரும் இல்லை? ஓகே, ஐ ஹோப் ஸோ ஆல் ஆர் ஹேவ் சம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர். இப்போ உங்கள் வீட்லேயே ஒரு பிரச்சனை வரும், என்ன எனக்கு மட்டும் பார்ஷியாலிட்டி பார்க்குறீங்க? ஓகே, இந்த பிரச்சனை உங்கள் வீட்டில் நடந்திருக்கு இல்லையா? ப்ளீஸ் ரெஸ்பான்ஸ், சே சம்திங்.
கண்டிப்பா. அது மட்டும் எனக்கு மட்டும் விட்டுட்டு அவனுக்கு மட்டும் குடுக்கலாம். அப்படி இல்லன்னா ஜஸ்ட் அப்படி சொல்லனாலும் ஜஸ்ட் யூ டேக் விஐபி மூவி. ஸோ விஐபி மூவில என்ன பண்ணியிருப்பாங்க, தனுஷ் வந்து அவங்க தம்பிக்காரனை வீட்டில் உட்கார வச்சுட்டு கடைக்கு போவான், அந்த டைலாக்லாம் பேசிட்டு இருப்பாங்க. ஜஸ்ட் யூ வாட்ச் த மூவி. ஸோ சிமிலர்லி இஃப் டூ வேரியபிள்ஸ் இஸ் எக்ஸிஸ்ட், ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு நான் எக்ஸ் பண்ணக்குள்ள அனதர் வேரியபிள் வந்து எனக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இட் ஷுட் பி ஜீரோவாக இருக்குன்னா இன்னொரு வேரியபிளை நான் கான்ஸ்டண்ட்டாக எடுத்துப்பேன். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நான் எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன்னா எக்ஸ் மட்டும்தான் எனக்கு வேரியபிள். சரிங்களா? ஒய் வந்து எனக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். சப்போஸ் நான் ஒய்யை பொறுத்து வேரி பண்ணுறேன்னா எனக்கு எக்ஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போது இங்கே வந்து டோ பை டோ எக்ஸ் அப்படின்னு சொல்லி நான் போட்டிருக்கேன். அதனால் இப்போது இந்த எக்ஸை வேரி பண்ணக்குள்ள மட்டும் இது எக்ஸ் மட்டும்தான் எனக்கு வேரியபிளாக இருக்கும். ஒய் வந்து இட் ஷுட் பி ஆக்டிங் அஸ் அ கான்ஸ்டன்ட். ஸோ தட் எனக்கு என்ன கிடைக்கும்னா இந்த டோ ஒய் பை டோ எக்ஸ் வந்து ஒய் வந்து கான்ஸ்டன்ட்னு சொல்லிட்டேன். அப்போ கான்ஸ்டன்ட்டை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும், ஜீரோன்னு கிடைக்குமா? ஸோ தட் திஸ் டேர்ம் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ தேர்ஃபோர் எனக்கு என்ன கிடைக்கும்னா 2xyங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். சரியா? பட் இங்கே வரக்குள்ள இந்த 2xy அப்படிங்கிறது வந்து இட் இஸ் நாட் அ எக்ஸாக்ட்லி கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த இடத்துல மேபி திஸ் ஃபங்க்ஷன் ஒய், இந்த ஒய்ன்னு சொல்லியிருக்க பார்த்தீங்களா, ஒய் வந்து இட் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸா கூட இருக்கலாம். சரிங்களா? அதனால தான் இந்த என்ன பண்ணியிருக்கோம், dy பை dx அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். அகெயின் இட் இஸ் அ யூவி மெத்தட். சொல்றது புரிஞ்சுங்களா? ஸோ ஹியர் திஸ் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஆர்டினரி டிஃபரன்ஷியல் அண்ட் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் போகக்குள்ள ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் நமக்கு கரெக்டாக புரியணும். அது புரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால எஃபெக்டிவாக ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ண முடியும். ஸோ தட் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் வரக்குள்ள ஐ கோ ஃபார் பார்ஷியாலிட்டி. ஜஸ்ட் யூ ரிமெம்பர். ஸோ நான் எந்த வேரியபிளை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறேனோ அந்த வேரியபிள் மட்டும்தான் எனக்கு வேரி ஆகும். இப்போ அனதர் வேரியபிள் வந்து எப்போதுமே கான்ஸ்டன்ட், அதை நம்ம தொந்தரவே பண்ணக்கூடாது. பட் இங்கே டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸில் அப்படி கிடையவே கிடையாது. சொல்றது புரிஞ்சுங்களா? ஸோ திஸ் இஸ் த மெயின் டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அண்ட் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு அட்வான்டேஜஸ் இருக்கும். அதே மாதிரி இந்த பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இது வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஸோ டு ஃபைண்ட் அவுட் த சொல்யூஷன், ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா வி கோ ஃபார் ஐட்ரேட்டிவ் மெத்தட். அதாவது இது எப்படி சொல்லணும்னா லீனியர் நான் லீனியர் ரெண்டாக பிரிக்கலாம். ஸோ லீனியர்லி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ்க்கு நம்ம இந்த சொல்யூஷன் மெத்தட் போட்டுடலாம். நான் லீனியர் ஈக்குவேஷன்ஸாக இருந்ததுன்னா வி ப்ரிஃபர் ஐட்ரேட்டிவ் மெத்தட். சரிங்களா? இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸை நான் ரெண்டாக பிரிக்கலாம். பார்ஷியல் சொல்ல டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸை நான் ரெண்டாக பிரிக்கலாம். லீனியர் அண்ட் நான் லீனியர் அப்படின்னு நான் ரெண்டாக பிரிக்கலாம். சொல்றது புரிஞ்சுங்களா? இப்போ நான் லீனியர் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர், காஸ் எக்ஸ், சைன் எக்ஸ் இந்த மாதிரி டேர்ம்ஸ் வந்து எனக்கு உள்ள ப்ரெசென்ட் ஆகிருக்கு மல்டிப்ளிகேஷனில் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இதெல்லாம் நான் லீனியர் டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ப்ரெசென்ட் ஆகிருக்கிற நான் லீனியர் டேர்ம்ஸ் இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து ஐட்ரேட்டிவ் மெத்தடில் தான் வந்து நம்ம சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிக்க முடியும். உதாரணத்துக்கு நம்மளுடைய பவர் சிஸ்டம் அனாலிசிஸில் வந்து காஸ் சீடல் மெத்தடாக இருக்கட்டும், இல்லை நியூட்டன் ராப்சன் மெத்தடாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து நம்ம எந்த மெத்தடில் தான் போடுவோம், ஐட்ரேட்டிவ் மெத்தடில் தான் போடுவோம். ஏன்னா என்னுடைய இந்த பவர் ஃப்ளோ ஈக்குவேஷன்ஸ் எழுதுகிறோம் பார்த்தீங்களா, அது எல்லாமே வந்து நான் லீனியர். ஏன்னா காஸ் தீட்டா சைன் தீட்டாங்கிற டேர்ம் வந்து உள்ள ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ தட் இட் இஸ் அ நான் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் அந்த டேர்ம் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறதுனால அதனால் அதை எல்லாமே நம்ம ஐட்ரேட்டிவ் மெத்தடில் தான் போடுவோம். அதனால தான் பவர் சிஸ்டத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், இது எல்லாமே ஐட்ரேட்டிவ் மெத்தடில் நம்ம சொல்யூஷன்ஸ் வந்து கண்டுபிடிப்போம். பட் நம்ம ஏன் கண்டுபிடிக்கிறேனே தெரியாது. நம்ம ஏன் பவர் ஃப்ளோ ஈக்குவேஷன்ஸ் மட்டும் ஐட்ரேட்டிவ் மெத்தடில் போகிறோம், மற்ற கேவிஎல் கேசிஎல்லாம் என்ன பண்ணியிருப்போம், நார்மலாக கேவிஎல் கேசிஎல் வரக்குள்ள அங்கே ரெசிஸ்டன்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். கரெக்டாக அந்த லூப் ஈக்குவேஷன்ஸ்லாம் நார்மல் இண்டக்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதில் எங்கேயுமே வந்து காஸ் பை சைன் பை ப்ளே ஆகாது. ஒன்லி எக்ஸ்எல் எக்ஸ்சிஆர் அப்படி மட்டும் தான் உள்ளே இருக்கும். ஸோ இது வந்து லீனியர் டேர்ம்ஸ். அப்படி இருக்கக்குள்ள நம்ம நார்மல் ஈக்குவேஷன்ஸ் மெத்தட் வச்சு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிடலாம். பட் இங்கே வரக்குள்ள எனக்கு என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த காஸ் சைன் அந்த டேர்ம்ஸ்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறதுனால இட் கம்மிங் அண்டர் நான் லீனியர் கேட்டகரி. ஸோ தட் வி ப்ரிஃபர் ஐட்ரேட்டிவ் மெத்தட் டு சால்வ் த ப்ராப்ளம். இப்போ புரியுதுங்களா நான் ஏன் பவர் ஃப்ளோ அனாலிசிஸ் வந்து காஸ் சீடல் அண்ட் நியூட்டன் ராப்சன் மெத்தடில் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு? ஆர் யூ கிளியர்? ஓகே. ஸோ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ஜஸ்ட் நான் எல்லாத்தையுமே ரிலேட் பண்ணி சொல்லிவிடுவேன். பட் எதை எங்கே யூஸ் பண்ணுறோம் ஏன் வருதுன்னு கான்செப்சுவலாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா
நீ சப்ஜெக்ட் படிக்கக்குள்ள ஈஸியாக இருக்கும். சொல்லுறது புரிஞ்சுங்களா? ஸோ தட் இஸ் த இம்பார்ட்டன்ட் திங். ஓகே. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து இதில் ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம். ஸோ அதுதான் வந்து இப்போதைக்கு நமக்கு இருக்கிற முக்கியமான டாஸ்க்கு. சரிங்களா? So here in this category we see around 4 types of problems. It is very important. Okay. Okay sir. First வந்து solutions of ordinary differential equation. இதில் சொல்யூஷன் y is equal to எனக்கு என்ன கிடைக்கும்னா காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் ப்ளஸ் பர்டிகுலர் இன்டெக்ரல். ஸோ இதை நம்ம படிச்சிருப்போம். ஸோ இதுதான் வந்து நம்ம இந்த ஃபஸ்ட் மெத்தடில் நம்ம பார்க்க போகிறது. இதில் ரெண்டாவது என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மெத்தட் ஆஃப் வேரியேஷன் ஆஃப் பராமீட்டர்ஸ். வேரியேஷன் ஆஃப் பராமீட்டர்ஸ். ஸோ இது வந்து நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற டாபிக். மூணாவதாக பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா காட்சி ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன்ஸ். இது வந்து மூணாவதாக பார்க்க போகிறது. நாலாவது லெஜெண்ட்ரிஸ் homogeneous equations, and the final one is simultaneous solution of the differential equations. அப்போ இந்த ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸில் இந்த 5 மெத்தடு தான் சார் இருக்குது. இந்த 5 தவிர வேறு எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஸோ திஸ் இஸ் த ஓவரால் வியூ. ஒவ்வொரு டாப்பிக்கும் நான் இந்த ஓவரால் வியூ கொடுத்துருவேன். சரிங்களா? இந்த ஓவரால் வியூவில் நீங்கள் ஜஸ்ட் யூ ஷுட் ரியலைஸ் அப்போது இந்த டாபிக்னா இந்த 5 தான் இருக்குது. அப்போ இதுக்குள்ளே இருந்தே எனக்கு கொஷின் இருக்கும். ஸோ இது எப்படி நான் ரிமூவர் பண்ணுறது? அப்போ நான் மொத்தம் நம்ம மேக்ஸில் பார்க்க போகிறதே 7 டாபிக் தான். ஸோ ஒவ்வொன்றுத்துக்கு இந்த ஓவரால் வியூ கொடுத்துருவேன். இந்த ஓவரால் வியூ உனக்கு தெளிவாக தெரிஞ்சுது அப்படின்னா மேக்ஸ் ஒன்றுமே இல்லை. இந்த ஓவரால் வியூ தெரியாமல் நீ மொத்தமாக படிக்கக்குள்ள யூ கெட் கன்ஃபியூஸ்ட். ஸோ இவ்வளோ தான் அப்படின்னு தெரிஞ்சிடுச்சுன்னா இட் இஸ் வெரி சிம்பிள். சொல்லுறது புரிஞ்சுங்களா? ஒவ்வொரு டாப்பிக்கும் சின்ன சின்ன வித்தியாசங்கள் தான் இருக்கும். அது என்ன வித்தியாசங்கிறது நான் ஒவ்வொரு டாபிக் நடத்தக்குள்ளே கிளியர் கட்டாக சொல்லிடுவேன். அதை நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஒன்றுமே கிடையாது சார். ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் இருக்கிறதுல ரொம்ப சிம்பிளஸ்டான டாபிக் அண்ட் ஈஸியாக ஸ்கோர் பண்ணுற டாபிக் எதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். சரியா? இதே தான் மேட்ரிக்ஸ்க்கும் சொல்லியிருப்பேன். அடுத்து நடத்த போகிற வெக்டர் கால்குலஸ்க்கு இதை தான் சொல்லுவேன். சரியா? அதுக்கப்புறம் நடத்துகிற பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ்க்கு அதை தான் சொல்லுவேன். சரியா? ஏன்னா நீ கம்பைண்டாக படிக்கக்குள்ள லைட்டாக குழப்பம், பட் இண்டிவிஜுவலாக படிக்கக்குள்ள சத்தியமாக குழப்பாது. பட் கம்பைண்டாக படிக்கக்குள்ள நீ எப்படி ரிமூவர் பண்ணி வச்சிருக்குங்கிறது உன்னோட திறமையில தான் இருக்குது. புரியுதா? ஸோ தென் இப்போ நம்ம அந்த சொல்யூஷன் மெத்தட்ஸ் போடுவோம். சரியா? நார்மலாக ஒரு டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இட் ஷுட் பி லைக் திஸ். டி பவர் என் ஒய் டிவைட் பை டி எக்ஸ் பவர் என் ப்ளஸ் சம் a1 இன்டூ d power n minus 1 into y divided by d power x power n minus 1 plus so on plus an into y which is equal to f of x. So this is the generalized equation. ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா டி பை டிஎக்ஸ்ன்னு இருக்கு பார்த்தியா, இதை வந்து நான் கேபிட்டல் டி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான் வித்தியாசம். அப்போ இந்த ஈக்குவேஷனை நான் எப்படி ரீரிட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா டி பவர் என் plus a1 into d power n minus 1 plus so on plus an into y which is equal to f of x அப்படின்னு சொல்லி எழுதலாம். இப்போ இதுக்கு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இதில் வந்து 2 விதமான சொல்யூஷன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா ஒன்று வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் சிஎஃப்னு சொல்லுவோம், இன்னொன்று பர்டிகுலர் இன்டெக்ரல் பிஐ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அது புரிஞ்சுங்களா? இப்போது இந்த காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட்டு. சரிங்களா? ஸோ இப்போது டு ஃபைண்ட் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன்.
ஸோ இதில் என்ன பண்ணணும்னா டி இஸ் ரீப்ளேஸ்டு பை எம் அப்படின்னு சொல்லிட்டேன். சரிங்களா? அப்படின்னா எனக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜஸ்ட் ஐ கன்சிடர் இட் இஸ் எம் பவர் என் ப்ளஸ் ஏஎன் a1 m power n minus 1 plus a2 m power n minus 2 plus dot 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 plus an which is equal to 0 கிடைக்கும். அப்போ இது வந்து ஒரு quadratic equation. சரிங்களா? இந்த quadratic equationsக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ இந்த ரூட்ஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதில் வந்து கேஸ் 1 ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா என்னுடைய ரூட்ஸ் வந்து ரியல். ஓகே, அண்ட் டிஸ்டிங்க்ட்னா வெவ்வேறு ரூட்ஸாக இருந்ததுன்னா என்னுடைய சொல்யூஷன் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இருந்ததுன்னா என்னுடைய காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் விச் இஸ் ஈக்குவல் டு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா a இன்ட்டு இ பவர் m1x ப்ளஸ் b இன்ட்டு இ பவர் m2x ப்ளஸ் அண்ட் ஸோ ஆன். எத்தனை இருக்கோ நீ படிக்க போட்டுக்க வேண்டியதுதான். இந்த ரூட்ஸ்லாம் m1 m2ங்கிறது ரூட்ஸ். ஹியர் m1 m2 அப்படிங்கிறது வந்து எனக்கு ரூட்ஸ் அண்ட் ஸோ ஆன். சரியா? இதுவே வந்து அடுத்த கேஸ் பார்ப்போம். இப்போ நான் 3 ரூட்ஸ் கன்சிடர் பண்ணுறேன். இப்போது என்னுடைய ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் சேம், ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போது என்னுடைய காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஏஎக்ஸ் ப்ளஸ் பி, சரிங்களா, இன்ட்டு இ பவர் எம்எக்ஸ். இங்கே வந்து என்ன பண்ணுறேன்னா m1 ஈக்குவல் டு m2 ஈக்குவல் டு எம் அப்படின்னு எடுத்துக்கிறேன். சரியா? இதுவே வந்து 3 ரூட்ஸ் வந்து ரிப்பீட்டடாக இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு m3ன்னு எடுத்துக்கிறேன். உதாரணத்துக்கு m3ங்கிறது வேறு ரூட்ஸ். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? ப்ளஸ் சி இன்ட்டு இ பவர் m3x அப்படின்னு சொல்லி கிடைக்கும். சரியா? இதுவே வந்து கேஸ் 3 அப்படின்னு சொல்லி வரக்குள்ள அதே தான், ரியல் அண்ட் சேம். பட் இந்த இடத்துல வந்து 2 ரூட் இல்லாமல் 3 ரூட்டாக இருந்ததுன்னா m1 ஈக்குவல் டு m2 ஈக்குவல் டு m3 ஈக்குவல் டு m அப்படின்னு எடுத்துக்கிட்டா என்னுடைய காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் என்னவா இருக்கும்னா a அப்படியே ஒன்று ஆட் பண்ணிக்க வேண்டியதான், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி இன்ட்டு இ பவர் எம்எக்ஸ் அப்படின்னு போட்டுக்க வேண்டியதான். இதுவே 4 ரூட்ஸ்னா ஏஎக்ஸ் கியூப் ப்ளஸ் பிஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சிஎக்ஸ் ப்ளஸ் டி அந்த மாதிரி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்க வேண்டியது தான். இது வந்து 3வது கேஸில் வரக்கூடிய வேல்யூஸ். இதில் தான் டவுட் இருக்குங்களா? டவுட் இருந்தால் கேளுங்க. அதர்வைஸ் ஐ மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கேஸ். சரி, டவுட்ஸ்? ஓகே, சூப்பர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அடுத்த கேஸ், கேஸ் நம்பர் 4. இது வரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஒன்லி ரியல்னு பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து இமேஜினரி ரூட்ஸ். சரிங்களா? இமேஜினரி ரூட்ஸ்லாம் எனக்கு கிடைக்கும் ஆல்ஃபா ப்ளஸ் ஜே பீட்டா அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஜேபியில் ஜே பீட்டா அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி கிடைச்சதுன்னா என்னுடைய காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இட் இஸ் நத்திங் பட் இ பவர் ஆல்ஃபா எக்ஸ் இன்ட்டு ஏ காஸ் பீட்டா எக்ஸ் ப்ளஸ் பி சைன் பீட்டா எக்ஸ். இந்த ஃபார்மேட்டில் எனக்கு அந்த காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன்ஸ் வந்து இருக்கும். இது மறந்துடக்கூடாது. ஸோ இதை மறந்துட்டிங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த ஈக்குவேஷன்ஸ் நம்ம எதுவுமே ஃபார்ம் பண்ண முடியாது. அதனால் இது இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த 4 கேஸுமே இம்பார்ட்டன்ட். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இ பவர் ஆல்ஃபா எக்ஸ் இன்ட்டு ஏ காஸ் பீட்டா எக்ஸ் ப்ளஸ் பி சைன் பீட்டா எக்ஸ். இதுதான் வந்து அந்த கரஸ்பாண்டிங் சொல்யூஷனாக எனக்கு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பர்டிகுலர் இன்டெக்ரல் வந்து கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ பர்டிகுலர் இன்டெக்ரல் எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா என்னுடைய பர்டிகுலர் இன்டெக்ரல் it depends on f of x. f of xங்கிறது எங்கே இருக்குது? என்னுடைய ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவேஷன்ஸ்க்கு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டி பவர் என் ப்ளஸ் a1 டி பவர் என் மைனஸ் 1 ப்ளஸ் ஸோ ஆன் ப்ளஸ் an இன்ட்டு ஒய். எல்லாமே ஒய்யை விட்டுட்டேன். சரிங்களா? ஒய் வரும். ஓகே, விச் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ். அப்போது இந்த ஈக்குவேஷனோட ரைட் ஹேண்ட் சைடு இருக்குது பார்த்தீங்களா, எஃப் ஆஃப் எக்ஸ். இதை பேஸ் பண்ணி தான் என்னுடைய பர்டிகுலர் இன்டெக்ரல் வந்து இருக்கும். ஸோ இதை வந்து நான் ஜென்ரலாக ஒரு 6 டைப்பாக என்னால் ஸ்ப்ளிட் பண்ண முடியும். சரியாப்பா? இந்த 6 டைப் தான் நமக்கு அடிக்கடி கேட்குறது. இதில் மேஜராக 5 தான் அடிக்கடி கேட்பாங்க, 1 வந்து ரொம்ப ரேர் கேட்குறது. சரிங்களா? ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட் இஸ் டைப் 1.
okay, next type 2, and next type 3, and type 4, and type 5. Okay, so there are 5 types are there. So the first type அதில் வந்து என்னன்னா என்னுடைய f of x which is equal to some e power ax அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. புரியுதுங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னுடைய ஈக்குவேஷனை நான் எழுதிக்கிறேன். ஸோ 1 divided by I go for some pi of d which is equal to e power ax. சார் இந்த பை ஆஃப் டி அப்படிங்கிறது வந்து ஒன்றுமே கிடையாது. என்ன அப்படி சொல்கிறேன்னா இட் டேக் சம் ஈக்குவேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் சம் டி ஸ்கொயர் மைனஸ் 3d ப்ளஸ் 4 அப்படிங்கிற ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு இன்டூ ஒய் விச் இஸ் ஈக்குவல் டு சம் இ பவர் 2x இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கலாம். இதில் இந்த ஈக்குவேஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, டி பேஸ் பண்ணி இதை தான் நான் பை ஆஃப் டி அப்படின்னு இந்த இடத்துல போட்டிருக்கேன், வேறு ஒன்றும் கிடையாது. சரிங்களா? ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனை தான் நான் கீழே கொண்டு வரேன், ஏன்னா ஒன்றும் கிடையாது. இப்போ எனக்கு இந்த ஒய் தான் தேவை. கரெக்டுங்களா? இந்த ஈக்குவேஷனில் ஒய் தான் எனக்கு தேவை. ஒய் இஸ் ஈக்குவல் என்ன கிடைக்கும், 1 டிவைட் பை திஸ் டேர்ம் இன்டூ இ பவர் 2xன்னு கிடைக்குமா, அதை தான் இந்த இடத்துல அப்படி போட்டிருக்கேன். மனப்பாடெல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் ஈக்குவலுக்கு இந்த கொண்டு வந்திருக்கேன். இப்போ இதில் நான் என்ன பண்ணணும்னா ஹியர் டி இஸ் ரீப்ளேஸ்டு பை ஏ, தட்ஸ் ஆல். புரிஞ்சுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு? டி இஸ் ரீப்ளேஸ்டு பை ஏவாக இருக்கணும். சரிங்களா? ஹியர் பை ஆஃப் டி வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கணும். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். புரிஞ்சுங்களா? ஹியர் அந்த பை ஆஃப் டி இருக்குது பார்த்தீங்களா, அதில் நான் சப்ஸ்டியூட் பண்ணக்குள்ள இட் இஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கணும். அந்த ஏயோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணக்குள்ள இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்னா 1 டிவைட் பை பை ஆஃப் ஏ, ஏன்னா டிக்கு வந்து ஏன்னு சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன், இன்டூ இ பவர் ஏஎக்ஸ் அப்படின்னு சொல்லி கிடைக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த இடத்துல பை ஆஃப் ஏயோட வேல்யூ வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்ததுனால் இதுதான் எனக்கு சொல்யூஷன். சப்போஸ் எனக்கு பை ஆஃப் ஏ வந்து ஈக்குவல் டு 0 அப்படின்னு வந்துடுச்சு, அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, அப்போ இந்த பை ஆஃப் ஏ இருக்குது பார்த்தீங்களா, அந்த பை ஆஃப் டி அதை ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடுங்க. அப்போ பை டேஷ் ஆஃப் டி அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இங்கே டிஃப்ரென்ஷியேட் பண்ணதுனால மேலே ஒரு எக்ஸை நான் ஆட் பண்ணிக்கணும், இன்டூ இ பவர் ஏஎக்ஸ். புரியுதுங்களா? இந்த மாதிரி நான் எழுதணும். இப்போது நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒன்ஸ் இந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டேன்னா இப்போ திரும்பி நான் என்ன பண்ணணும்னா பை டேஷ் ஆஃப் டி இருக்குல்ல, இதில் அந்த ஏயோட வேல்யூ திரும்பி சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ வர்றது கண்டிப்பாக நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கும். அப்படி இருந்ததுன்னா இதுதான் ஆன்சர். ஒருவேளை இங்கேயும் எனக்கு 0 வருது சார் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்னா திரும்பி ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணு, அப்போது பை டபுள் டேஷ் ஆஃப் டி. புரிஞ்சா? இப்போது புதுசாக ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கில்ல, அதனால் என்ன பண்ணணும், மேலே இன்னொரு டைம் ஒரு எக்ஸ் ஆட் பண்ணணும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ இ பவர் ஏஎக்ஸ்னு போடணும். சரியா? அண்ட் திரும்பி என்ன பண்ணணும், பை டபுள் டேஷ் ஆஃப் ஏ போடணும். அப்போ அது வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கும். ஒருவேளை இல்லைனா திரும்பி யூ ஷுட் ரிப்பீட் த சேம் ப்ராசஸ். இதை தான் நீங்கள் இதில் ஃபாலோ பண்ணணும். இதுக்கு யாராவது புரியாமல் இருந்தால் தயவு செஞ்சு கேளுங்க. அதர்வைஸ் ஐ மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் டாபிக், நெக்ஸ்ட் டைப். இதில் டவுட் இருக்கா யாருக்காவது? ஓகே, சூப்பர் சார். ஒன்ஸ் ப்ராப்ளம் போயிட்டா ரொம்ப ஈஸி சார். 100% ஐம் டேம்லி ஷுர் இட் இஸ் வெரி ஈஸி ஃபார் யூ. ஸோ இப்போ செகண்ட் டைப் வந்து என்னன்னு பார்க்குறோன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு காஸ் ஏஎக்ஸ் ஆர் சைன் ஏஎக்ஸ் அந்த மாதிரி வரும். நான் காஸ் போட்டுக்கிறேன், ஆர் சைன் கூட போட்டுக்கணும், இஷ்யூஸ் ஆர் சைன் ஏஎக்ஸ் எது வேணாலும் வரலாம். த சேம் திங் 1 டிவைட் பை பை ஆஃப் டி இன்டூ காஸ் ஏஎக்ஸ் ஆர் சைன் ஏஎக்ஸ் ஏதாவது ஒன்று வருதுன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வரக்குள்ள நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஹியர் d square is replaced by minus a square. It is very important, மறந்துடவே கூடாது. d square is replaced by minus a square. d கிடையாது, நல்லா ஞாபகம் வச்சுங்க. d square மட்டும்தான் நான் போடுறேன், வேற ஒன்றுமே இல்லை சார். ஒன்ஸ் அகேன், ஸோ d square is replaced by minus a square. d வந்து போடக்கூடாது, d square மட்டும் தான் போடணும். அப்போ போட்டோன்னா 1 divided by some pi of a கிடைக்கும். சரிங்களா? இன்டூ சம் சைன் ஏஎக்ஸ் அப்படின்னு சொல்லி கிடைக்கும்.
ஸோ ஹியர் டெஃபினட்டாக எனக்கு பை ஆஃப் ஏ வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கணும். புரிஞ்சுங்களா? ஓகே. இப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, சப்போஸ் பை ஆஃப் ஏ விச் இஸ் ஈக்குவல் டு ஜீரோவாக வந்துடுச்சுன்னா என்ன பண்ணணும்? சரிங்களா? அடுத்த கொஸ்டின். இப்போ அந்த மாதிரி வந்துடுச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணணும்னா ஆஸ் யூஷுவல் த சேம் திங். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஷுட் டிஃப்ரென்ஷியேட் திஸ் திங். ஸோ பை டேஷ் ஆஃப் டி. சரிங்களா? நவ் ஹியர் என்ன பண்ணணும்? ஒரு எக்ஸை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆஸ் யூஷுவல் அங்கே சொன்ன அதே கான்செப்ட் தான் சார். இன்டூ சைன் ஏஎக்ஸ். இப்போ என்ன பண்ணணும்? அகைன் த சேம் திங். இப்போ டி இஸ் ரீப்ளேஸ்ட் பை வாட்? டி இஸ் ரீப்ளேஸ்ட் பை வாட்? இட்ஸ் நத்திங். இட் இஸ் டி ஸ்கொயர் நாட் டி. நான் தப்பாக சொன்னேன், யாராவது மாற்றி சொல்வீங்கன்னு பார்த்தேன். ஸோ டி ஸ்கொயர் இஸ் ரீப்ளேஸ்ட் பை மைனஸ் ஏ ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி போடணும். புரியுதா என்ன சொல்ல வரேன்ட்டு? சப்போஸ் சார் நீங்கள் எல்லாம் சொல்கிறீங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். டி ஸ்கொயர் ப்ளஸ் 4 அப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். இன்டூ சம் சைன் 2x இருக்குன்னு வச்சுக்கலாம். ஹியர் டி ஸ்கொயர் இஸ் ரீப்ளேஸ்டு பை மைனஸ் ஏ ஸ்கொயர். இங்கே ஏயோட வேல்யூ என்ன? 2. 2 ஸ்கொயர் பண்ணால் 4. அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? 1 டிவைட் பை மைனஸ் 4 ப்ளஸ் 4. அப்போ எனக்கு என்னவாயிடுது? 0 ஆயிடுது. ஓகே சார், 0 ஆயிடுச்சு. அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? இதை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், கரெக்டாக? இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? 1 டிவைட் பை டி ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2டின்னு கிடைக்கும். 4 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. அப்போது இன்டூ சைன் 2x அப்படின்னு கிடைச்சிருச்சு. சார் நீங்கள் என்ன சொன்னீங்க? டி ஸ்கொயர் தான் ரீப்ளேஸ்டு பை மைனஸ் ஏ ஸ்கொயர்னு சொன்னீங்க. ஆனால் இந்த இடத்துல எனக்கு வெறும் டி தான் இருக்குது. நான் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு ஒரு கொஷின் வந்து உங்களுக்கு அரைஸ் ஆகலாம். டி ஸ்கொயர் தான் மாற்ற சொன்னீங்க, ஆனால் எனக்கு ப்ராப்ளத்தில் டி இருக்குது, நான் என்னங்க பண்ணுறது? ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா சிம்பிள் சார். 1 பை டி இஸ் நத்திங் பட் 1 பை டி இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல். அப்போ நீங்கள் என்ன பண்ணிடலாம்னா 1 பை 2 இன்டெக்ரல் ஆஃப் சைன் 2x இன்டூ டிஎக்ஸ்னு எழுதிட வேண்டியதுதான். புரிஞ்சுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு? ஸோ நமக்கு டி இருந்தால் தான் மாற்றக்கூடாது. ஆனால் இந்த இடத்துல சப்போஸ் டி மைனஸ் 2ஓ டி மைனஸ் 4ஓ இருந்ததுனால் அதை நீங்கள் மாற்றி தான் ஆகணும். நான் இல்லைன்னுலாம் சொல்லலை. சொல்லாது புரிஞ்சுங்களா? இப்போ உதாரணத்துக்கு 1 பை டியாக இருக்கிறதுனால நான் இன்டெக்ரல் போட்டு சொல்யூஷன் சொல்லிட்டீங்க. ஒருவேளை எனக்கு 1 டிவைட் பை டி ப்ளஸ் 4 இந்த மாதிரி எனக்கு அமைஞ்சு போச்சு, உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். சரிங்களா? இந்த மாதிரி இருக்குது சார். இதில் டி ஸ்கொயர் கிடையாது, ஆனால் வெறும் 1 பை டிஆர் தான் நீங்கள் இன்டெக்ரலாக போட சொல்லிட்டீங்க. இப்போ இந்த இடத்துல இந்த மாதிரி இருந்தால் நான் என்ன சார் பண்ணுறது? இன்னும் அடுத்த கொஷின் அரைஸ் ஆகும். இந்த மாதிரி இருக்கக்குள்ள யூ டேக் காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட்ங்கிற மாதிரி தான். இப்போ டி ப்ளஸ் 4 நம்ம என்ன போடலாம்னா டி மைனஸ் 4 டிவைட் பை டி மைனஸ் 4னு போடலாம். அப்போது கீழே இருக்கிறத ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி போடலாமா? மேலே டி மைனஸ் 4 இன்டூ சம் சைன் 2x அப்படியே வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். அப்படி இருக்கக்குள்ள இப்போ இந்த சைன் 2x உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. டினா நத்திங் பட் டி பை டிஎக்ஸ். அப்போ சைன் 2x டிஃபரன்ஷியேட் பண்ணி இங்கே போட்டுருணும். மைனஸ் 4 இன்டூ சைன் 2xன்னு வரும். அவ்வளோதான் ஆன்சர். ஸோ என்ன மாதிரி கொடுத்துருக்காங்களோ நம்ம என்ன கண்டிஷன் சொல்கிறோமோ அதுக்கேற்றப்ப நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கணும். வெறும் டி ஸ்கொயர் மட்டும் இருந்தால் அப்படியே போட்டுடலாம். வெறும் டி மட்டும் டினாமினேட்டரில் இருந்ததுன்னா ஜஸ்ட் யூ டேக் இன்டெகிரேட். சப்போஸ் இந்த மாதிரி சிங்கிள் டி ப்ளஸ் சம் கான்ஸ்டன்ட் இருந்ததுன்னா யூ டேக் சம் காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட். சரிங்களா? அண்ட் யூ மல்டிப்ளை ஆல் தோஸ் திங்ஸ் அண்ட் யூ ஷுட் ஃபைனலி சிம்பிளிஃபை. இப்போ நான் சொல்கிற கான்செப்ட் புரிஞ்சுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு? யாருக்காவது புரியாமல் இருக்கா? ப்ளீஸ் ரெஸ்பாண்ட். ஸோ தென் ஒன்லி ஐ மூவ் டு த நெக்ஸ்ட் டைப் ஆஃப் ப்ராப்ளம். ஓகே பார்க்கவி, சூப்பர்மா. ஸோ தென் ஐ மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் மெத்தட். ஓகே. ஸோ ஹியர் இந்த இடத்துல மூணாவது மெத்தட் எதை பேஸ் பண்ணியிருப்போம்னா எஃப் ஆஃப் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு சம் எக்ஸ் பவர் என் அப்படிங்கிற அந்த ஒரு டேர்ம் வந்து எனக்கு உள்ளே இருக்கும். சரிங்களா? இப்போது இந்த மாதிரி கொடுத்தால் என்ன பண்ணுறது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் த சேம் திங், என்னுடைய பர்டிகுலர் இன்டெக்ரல் விச் இஸ் ஈக்குவல் டு 1 டிவைட் பை சம் பை ஆஃப் டி இன்டூ எக்ஸ் பவர் என் அப்படின்னு இருக்கும். சரிங்களா? உதாரணத்துக்கு ஐ டேக் பை ஆஃப் டி விச் இஸ் ஈக்குவல் டு சம் டி ஸ்கொயர் ப்ளஸ் 5d ப்ளஸ் 4 அப்படின்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? அப்போ எனக்கு என்ன கிடைக்குன்னா 1 டிவைட் பை டி ஸ்கொயர் ப்ளஸ் 5d ப்ளஸ் 4 இன்டூ எக்ஸ் பவர் என் அப்படின்னு சொல்லி எனக்கு கிடைக்கும். சொல்லாது புரிஞ்சுங்களா? ஸோ இப்போ நான் என்ன சார் பண்ணுறது?
மற்ற ரெண்டு கேஸ்க்கு ஓகே. ஸோ அப்போ இதை நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இதுல இருந்து யூ டேக் தி கான்ஸ்டன்ட் அவுட் சைட், மறந்துடக்கூடாது. யூ டேக் கான்ஸ்டன்ட் அவுட் சைட். சார் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட். ஏன்னா நான் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் நடக்கக்குள்ள இதே மாதிரி இன்னொரு டேபிளர் காலம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அதில் இதே ஆல்மோஸ்ட் எல்லாமே இதே மாதிரி தான் வரும், சேஞ்சஸே கிடையாது சரிங்களா. இதே மாதிரி தான் வரும், ஒரு சின்ன சின்ன வேர்டிங்ஸ் மட்டும் மாறும். பட் இதே டேபிளர் காலம் தான் அங்கேயும் போடுவோம், நல்லா தெரிஞ்சுக்கங்க. அப்போ இந்த இந்த கரஸ்பாண்டிங் தேர்ட் டைப்ல அங்க ஒரு ஆல்டர்னேஷன் பண்ணுவீங்க, இங்க அது பண்ண மாட்டீங்க. அதனால தான் இந்த பாயிண்ட் நான் ஸ்ட்ரெஸ் பண்றேன். யூ டேக் கான்ஸ்டன்ட் அவுட் சைட், அப்போ 1 டிவைட் பை யூ டேக் 4 அவுட் சைட், அப்போ 1 பிளஸ் டி ஸ்கொயர் பிளஸ் 5d டிவைடட் பை 4 அப்படின்னு சொல்லி கிடைக்கும் சரிங்களா. இன்டூ சம் ஐ புட் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ இந்த 1/4 வச்சுக்கிட்டு இந்த டேர்ம் மேலே கொண்டு போங்க. 1 பிளஸ் டி ஸ்கொயர் சம் பிளஸ் 5d டிவைட் பை 4 தி ஹோல் இன்வர்ஸ் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ இந்த மெத்தட் பொறுத்த வரைக்கும் எனக்கு சீரியஸ் எக்ஸ்பேன்ஷன் வந்து எனக்கு ரொம்ப முக்கியம். நம்ம சீரியஸ் எக்ஸ்பேன்ஷன்ஸ் வந்து படிச்சிருப்போம் சரியா. என்னென்னா 1 பிளஸ் எக்ஸ் த ஹோல் இன்வர்ஸ், இந்த சீரியஸ்க்கு என்ன சார் ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? அதேமாதிரி 1 சூப்பர்மா, அண்ட் ப்ளஸ் அண்ட் ஸோ ஆன். அதேமாதிரி 1 மைனஸ் எக்ஸ் த ஹோல் பவர் மைனஸ் 1 அப்படிங்கக்குள்ள அண்ட் ஸோ ஆன். ஓகே, ஸோ இதில் வந்து நீங்கள் கேட்கலாம், ஏன் சார் 1 மைனஸ் எக்ஸ் த ஹோல் பவர் மைனஸ் 2லாம் யூஸ் பண்ணக்கூடாதான்னு. பட் நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ண மாட்டோம், இந்த ரெண்டு ஃபார்முலா மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம், அதனால் there is no need. But anyhow, so what is the formula for 1 minus x the whole power minus 2? Plus 4x cube and so on similarly. அதே மாதிரி 1 plus x the whole power minus 2 which is equal to எனக்கு என்ன கிடைக்கும்? 1 minus 2x plus 3x square minus 4x cube plus so on அப்படின்னு சொல்லி கிடைக்கும். So these are some important series expansion you should remember in order to solve the problems. Okay, so here நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இப்போ இது வந்து 1 plus x the whole inverse ஃபார்மேட்டில் இருக்கா. அப்போது இதை வந்து நான் இந்த ஈக்குவேஷனாக எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதிடுவேன். எழுதிட்டு உள்ள எக்ஸ் ஸ்கொயரை மல்டிப்ளை பண்ணிவிடுவேன். புரிஞ்சுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு? அப்போ தேர்ஃபோர் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஹியர் இப்போ என்ன கிடைக்கும்னா, ஜஸ்ட் ஐ டேக் இட் இஸ் 1/4. புரிஞ்சுங்களா? அப்போ இதை எக்ஸ்பெண்ட் பண்ணால் 1 மைனஸ் டி ஸ்கொயர் ப்ளஸ் 5d டிவைட் பை 4 இதை மட்டும் நான் போட்டுக்கிறேன். ஐ டேக் சம் எக்ஸ் ஸ்கொயர். ஏன் சார் மற்றதெல்லாம் போடல, எக்ஸ் மட்டும் தான் போட்டிருக்கீங்க, எக்ஸ் ஸ்கொயர் போடலைன்னு கேட்கலாம். ஐ நெக்லெக்ட் தி ஹையர் ஆர்டர் டேர்ம்ஸ். இப்போ இந்த இடத்துல நான் ஸ்கொயர் போட்டேன்னா டி ஸ்கொயரை பண்ணேன்னா டி பவர் 4ன்னு கிடச்சிரும், டி ஸ்கொயர்னு கிடைக்கும் இங்கே. பட் டி ஸ்கொயர் அப்படின்னு வரக்குள்ள எனக்கு என்ன கிடைக்கும்னா, ஹையர் ஆர்டர்ஸ் வந்து எனக்கு எலிமினேட் ஆயிரும். ஸோ தட் ஐ புட் சிம்ப்ளி திஸ் டூ டேர்ம்ஸ். ஓகே, just try to understand. So 1 minus d square divided by 4 minus 5t divided by 4 into x square னு கிடைக்கும். இப்போ உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க, 1 divided by 4 x square. இப்போ d square இருக்கு, ஃபர்ஸ்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணக்குள்ள 2x, செகண்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணக்குள்ள 2ன்னு கிடைக்கும். அப்போ மைனஸ் 2/4 மைனஸ் ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணக்குள்ள 2x, அப்போ 10x divided by 4 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா யூ கெட் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி தான் தேர்ட் மெத்தடில் நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணணும். இதில் தான் டவுட் இருக்கா? ஒன்ஸ் ப்ராப்ளம்குள்ளே போயிட்டால் உங்களுக்கு கிளியர் கட்டாக புரியும் சார். ஸோ இப்படி தான் ப்ராசஸ் பண்ணணுங்கிற நான் ஐடியா ஓவரால் வியூ தான் சொல்கிறேன். ஒன்ஸ் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கான்செப்ட், த ப்ராப்ளம்ஸ் ஆர் வெரி ஈஸி. ஸோ எனி டவுட்ஸ் அப் டு திஸ்? ஓகே, ஐ ஹோப் இட் இஸ் கிளியர் டு யூ. பிரவீன், ஏதாவது டவுட் இருக்காடா? ஓகே, and type 4 f of x which is equal to, இப்போ இந்த 3 டைப் பார்த்தோம்லங்க, இந்த 3 டைப்புமே அப்படி கம்பைனாக வந்ததுன்னா அவ்வளோதான் இந்த அடுத்தடுத்த டைப்ஸ். இப்போது e பவர் ax
இன்ட்டு காஸ் பிஎக்ஸ்னு போட்டுக்கிறோம் உதாரணத்துக்கு ரெண்டுமே ஒரே நம்பர் வச்சுக்க கூடாது அதனால் மாற்றி போடுறேன் இ பவர் ஏஎக்ஸ் இன்ட்டு காஸ் பிஎக்ஸ் ஆர் சைன் பிஎக்ஸ்னு வந்ததுனால் ஸோ இந்த மாதிரி வந்ததுன்னா த சேம் திங் 1 டிவைட் பை பை ஆஃப் டி இன்ட்டு சம் இ பவர் ஏஎக்ஸ் போட்டுப்பியா இதில் என்ன பண்ணணும்னா டி இஸ் ரீப்ளேஸ்டு பை டி ப்ளஸ் ஏ அப்படின்னு போட்டுக்கணும் இந்த மாதிரி ரீப்ளேஸ் பண்ணிட்டுனா இ பவர் ஏஎக்ஸை தூக்கி ஒரு ஓரமாக வச்சிரு பிரச்சனையே கிடையாது அப்போ என்ன கிடைக்கும் 1 டிவைட் பை பை ஆஃப் டிக்கு பதில் பை ஆஃப் டி ப்ளஸ் ஏ அப்படின்னு அதை சிம்பிளிஃபை பண்ணி கிடச்சிருக்கும் இன்டோ காஸ் பிஎக்ஸ்னு கிடச்சிருக்கா இப்போ இந்த ஈக்குவேஷன் இருக்குது பார்த்தியா இதை வந்து டைப் 2 யூஸ் பண்ணி சால்வ் பண்ண வேண்டியதான் முடிஞ்சிருச்சு சால்வ் யூஸிங் டைப் 2 அப்போ இந்த இடத்துல இன் டர்ம்ஸ் ஆஃப் பை ஆஃப் ஏன்னு கிடச்சிருக்கும் சரியா பை ஆஃப் டின்னு கிடச்சிருக்கும் அதை நம்ம டைப் 2 யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிக்க வேண்டியதான் நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதா யாராவது புரியலன்னா தயவு செஞ்சு கேளு ஐ வில் ரிப்பீட் ஓகே பார்க்கவி ஓகே ஐ ஹோப் அவ்வளோதான்ப்பா சரியா இப்போ உதாரணத்துக்கு ஃபார் எக்ஸாம்பிள் 1 டிவைட் பை சம் டி ஸ்கொயர் ப்ளஸ் 5d ப்ளஸ் 4 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கலாம் இ பவர் 2x இன்ட்டு காஸ் எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம் அப்போது டி இஸ் ரீப்ளேஸ்டு பை டி ப்ளஸ் 2 அப்படின்னா இ பவர் 2xை எடுத்து வச்சிரு 1 டிவைட் பை டி ப்ளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 5 இன்ட்டு டி ப்ளஸ் 2 ப்ளஸ் 4 இன்ட்டு காஸ் எக்ஸ்னு கிடைக்கும் இதை நான் சிம்பிளிஃபை பண்ணனா திரும்பி சம் டி ஸ்கொயர் ப்ளஸ் சம் 5d சம்திங் ஏதோ ஒரு வேல்யூ கிடைக்கும் அதுக்கு டைப் பியை அப்ளை பண்ணணும் டைப் 2 அதை தான் சொன்னேன் இப்போ நெக்ஸ்ட்டு அதே கான்செப்ட் தான் சார் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இ பவர் ஏஎக்ஸ் இன்டூ எக்ஸ் பவர் என் சேம் கான்செப்ட் இப்போ என்ன பண்ணணும் இ பவர் ஏஎக்ஸை தூக்கி வச்சுரு பை ஆஃப் டிக்கு பதில் டி ப்ளஸ் ஏன்னு சப்ஸ்டியூட் பண்ணிவிடு எக்ஸ் பவர் என் கிடைக்குமா அப்போ இதை வந்து நான் என்ன டைப் வச்சு சால்வ் பண்ணணும் டைப் 3 வச்சு சால்வ் பண்ணிடலாம் புரியுதா என்ன சொல்ல வரேன்ட்டு அவ்வளோதான்ப்பா முடிஞ்சு டைப் 5 முடிஞ்சிருச்சு கடைசியாக இருக்கிறது டைப் 6 சரியா டைப் 6ங்கிறது ஒன்றும் கிடையாது இது வரைக்கும் பார்க்காத காம்பினேஷன் மீதி இருக்கிறது என்ன இந்த இதில் பார்க்காத காம்பினேஷன் என்னமா கொடுத்துருக்க டைப்பில் type 2 and 3 combined அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் பவர் என் இன்ட்டு காஸ் ஏஎக்ஸ் அப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம் சரிங்களா இதை வந்து எப்படி சிம்பிளிஃபை பண்ணலான்னா வி நோ தட் இ பவர் ஐ தீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா அப்படின்னு சொல்லி எழுதலாமா அப்போது இந்த எஃப் ஆஃப் எக்ஸை நான் எப்படி எழுதலான்னா இ பவர் ஐஏஎக்ஸ் இன்ட்டு எக்ஸ் பவர் என் அப்படின்னு எழுதலாம் சரியா இப்போ இ பவர் ஐ அண்ட் எக்ஸ்ங்கிறது எந்த டைப்ல வருது விச் இஸ் நத்திங் பட் டைப் 5ல வருதா பட் எக்ஸஸ் அந்த இடத்துல காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் இருக்கு அவ்வளவுதான் வித்தியாசம் அப்போ இந்த ஈக்குவேஷன்ஸை நான் டைப் 5 வச்சு சிம்பிளிஃபை பண்ணணும் லாஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்ணணும்னா சரிங்களா செப்பரேட் ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட்ஸ் அப்படின்னு போட்டு அது ரெண்டுத்தையும் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம்னா சரிங்களா எனக்கு இங்கே காஸ் ஏஎக்ஸ் தேவை அப்போ அந்த ரியல் பார்ட் தான் என்னுடைய ஆன்சர் சப்போஸ் இந்த சைன் எக்ஸாக இருந்ததுன்னா இந்த இமேஜினரி பார்ட் இருக்கு பார்த்தியா அதுதான் வந்து என்னுடைய ஆன்சர் பட் இது வந்து டைப் 5ல தான் வரும் மொத்தம் டைப் 6 இதுதான் இருக்குது நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ டைப் 6 வந்து கேட்க மாட்டாங்க ஏன்னா இது 16 மார்க் கொஷினில் தான் வரும் ரொம்ப ரொம்ப ரேர் கேட்கறது பட் மற்ற 5 டைப்பில் கேட்பாங்க அந்த இந்த 5 டைப்லையுமே டைப் 5 அப்படிங்கிறது வந்து சம்வாட் லிட்டில் பிட் ஹை அது வந்து கேட்டில் மட்டும்தான் கேட்பாங்க ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்ம டிஎன்இபி டிஆர்பி பாலிலாம் டைப் 5 பெரும்பாலும் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க மேக்ஸிமம் மொதல் 4 டைப்லேயே முடிஞ்சிடும் அது எஸ்பெஷலி ஃபஸ்ட்டு 3 டைப்பில் தான் அதிகமாக இருக்கும் சொல்கிறது புரியுதுங்களா ஸோ தீஸ் ஆர் த ஓவரால் டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன் ஃபார் அ given differential equation with a constant coefficients இதில் ஏதாவது டவுட் இருக்குங்களா இருக்கிறது மொத்தம் 6 டைப் 6மே முடிச்சாச்சு any doubt please ask me otherwise I move on to the problem okay I hope it is clear to you then I move on to the problem so any other doubts please others now you consider this problem okay so first of all நம்ம என்ன சொல்லலாம் d is replaced d square by dx square is replaced by d square minus 4 into y அப்படின்னு சொல்லி எழுதிடலாமா y காமனாக எடுத்துட்டா into e power 6 into e power 5x அப்போ இதுக்கு நான் காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும்
அப்போ இதுக்கு நான் ரூட்ஸ் கண்டுபிடிங்க என்ன கிடைக்கும் எம் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் விச் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ இது எடுத்து என்ன வரும் m ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு 4. ஸோ தேர்ஃபோர் m ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அப்போ ரெண்டுமே டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ். அப்போ தேர்ஃபோர் மை காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் cf இஸ் ஈக்குவல் டு a இன்ட்டு இ பவர் 2x ப்ளஸ் b இன்ட்டு இ பவர் மைனஸ் 2x அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து இந்த கரஸ்பாண்டிங் ஈக்குவேஷனுடைய காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன். யாருக்காவது டவுட் இருந்தால் தாராளமாக கேட்டுருங்க. Otherwise I move on to that. Any doubt? ஆமா வராது. எப்படி ரெண்டுமே ப்ளஸ் வரும்? வராது. ப்ளஸ் ஆர் மைனஸ் வரலாம்டா. ஆமா டூ ரூட்ஸ் எப்படி சேம் ப்ளஸ் டூ வேற மைனஸ் டூ வேற இல்ல. ரெண்டுமே ப்ளஸ் டூவாக இருக்கணும் இல்லை ரெண்டுமே மைனஸ் டூவாக இருக்கணும். சரியா நம்பர்ஸ் வச்சு சொல்லக்கூடாது. சரியா இங்கே ஒன்று ப்ளஸ் டூ இன்னொன்று மைனஸ் டூ, அதனால ரெண்டுமே டிஃப்ரெண்ட் ரூட்ஸ் தான். சரியா அதனால ரெண்டுமே சேம் கிடையாது. ஸோ இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும்னா பர்டிகுலர் இன்டெக்ரல் நெக்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ பர்டிகுலர் இன்டெக்ரல் ஈக்குவல் டு 1 டிவைட் பை டி ஸ்கொயர் மைனஸ் 4 இன்டூ 6 இன்டூ இ பவர் 5x. அப்போ நான் என்ன பண்ணணும் டி இஸ் ரீப்ளேஸ்டு பை 5. ஏன்னா நான் சொல்லிட்டேன் டி இஸ் ரீப்ளேஸ்டு பை ஏ. அப்போ தேர்ஃபோர் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1 டிவைட் பை டி ஸ்கொயருக்கு வந்து 5 ஸ்கொயர் மைனஸ் 4 இன்டூ 6 இன்டூ இ பவர் 5x அப்படின்னு சொல்லி போடலாமா. 5 ஸ்கொயர் 25, 25ல 4 போச்சுன்னா 21. அப்போ 6 இங்கே இருக்குது, 6 டிவைட் பை 21 இன்டூ இ பவர் 5x. இதை 3ஆல் அடித்தோம்னா 2 3 6 7 3 11 21. அப்போ 2/7 இ பவர் 5x அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அப்போ தேர்ஃபோர் என்னுடைய ஓவரால் சொல்யூஷன் என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா which is equal to y equal to complementary function plus particular integral which is equal to a into e power 2x plus b into e power minus 2x plus 2/7 e power 5x அப்படின்னு சொல்லி கிடைக்கும். So this is my corresponding solution for this given problem. So any doubts? ஏதாவது doubts இருந்தால் கேளுங்க. Otherwise I move on to the next one. Okay, so now you see this problem. சரி எல்லாமே நான் மெட்டீரியல்ஸில் கொடுத்துருப்பேன். சரிங்களா யூ டோன்ட் worry about that. So now you consider this question d square minus 3d minus 4 into y which is equal to e power minus x. Okay sir I just go for only particular integral ஏன்னா ஆக்சிலரி ஈக்குவேஷன்ஸ் நீங்களே ரூட்ஸ் கண்டுபிடிச்சிருங்க. I hope it is very clear to you so that I only prefer the particular integral. Okay ஸோ அப்படி போகலாம்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை சிஎஃப் கண்டுபிடிக்கணுமா? சே சம்திங். அமைதியாக இருந்தீங்கன்னா நான் என்னத்தை எடுத்துக்கிறது? பண்ணணும்னா கண்டிப்பாக பண்ணித்தரேன். ப்ளீஸ் சே சம்திங். ஓகே ஸோ ஹியர் டி இஸ் ரீப்ளேஸ்டு பை மைனஸ் 1. அப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்க என்ன கிடைக்கும்? மைனஸ் 1 ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் 1 and here minus 1. அப்போ minus 1 into 3 வந்து minus 3, minus of minus plus 3 minus 4 into e power minus x. அப்போ கீழே இருக்கிறது எல்லாத்தையும் ஆட் பண்ண எனக்கு என்ன கிடைக்குது? which is equal to 0. அப்போ நான் என்ன பண்ணணும்னா இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ண கிடைக்கும் 1 டிவைட் பை டிஃப்ரென்ஷியேட் பண்ணக்குள்ள எக்ஸ் ஆட் பண்ண சொல்லியிருந்தேன். எக்ஸ் இன்டூ டி ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ண கிடைக்கும் 2d மைனஸ் 3டியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 3ன்னு கிடைக்கும், 4 பண்ணால் 0 e பவர் மைனஸ் எக்ஸ். இப்போ என்ன பண்ணணும்? டி இஸ் ரீப்ளேஸ்டு பை மைனஸ் 1ன்னு போடுங்க. அப்போ எக்ஸ் மைனஸ் 2 மைனஸ் 3 அப்படின்னு சொல்லி கிடைக்குமா? இன்டூ இ பவர் மைனஸ் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டிவைட் பை மைனஸ் 5. அந்த மைனஸ் மேலே போட்டுக்கிறேன் சரியா. இன்டூ இ பவர் மைனஸ் எக்ஸ்ன்னு கிடைக்குது. ஸோ தேர்ஃபோர் மை பர்டிகுலர் இன்டெக்ரல் விச் இஸ் ஈக்குவல் டு
nothing but minus x by 5 into e power minus x அப்படின்னு சொல்லி கிடைக்கும். So this is my corresponding particular integral. புரிஞ்சப்ப என்ன சொல்ல வரேன்ட்டு ஏதாவது டவுட் இருக்கா இருக்காது? Okay, super. So then I move on to the next problem. uh, Now you consider this problem. D square minus 4d minus 5 into y, which is equal to cos x. So therefore my particular integral, which is equal to 1 divided by d square minus 4d minus 5 into cos x. Okay, so that here d square is replaced by minus a square, which is equal to nothing but minus 1. Here a is equal to 1. அப்போ therefore எனக்கு என்ன கிடைக்குன்னா 1 divided by minus 1 minus 4d minus 5 into cos x. இதை நான் simplify பண்ணால் 1 divided by minus 4d minus 6 into cos x அப்படின்னு சொல்லி கிடைக்கும். If I take the complex conjugate, minus 4d plus 6 divided by minus 4d plus 6 into cos x அப்படின்னு சொல்லி கிடைக்கும். மன்னிக்கணும், a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருங்கிற ஃபார்மேட்டில் கிடைக்கும். புரிஞ்சுங்களா? a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருங்கிற ஃபார்மேட்டில் கிடைக்கும். அதர்வைஸ் ஜஸ்ட் ஐ ரீரைட் ஹியர் minus 4d a square minus b square இந்த ஃபார்மேட்டில் கிடைக்கும். அப்போ therefore minus 4d plus 6 divided by இப்போ என்ன கிடைக்கும்னா 4d square minus 36 into cos x அப்படின்னு சொல்லி கிடைக்கும். Here d square is replaced by minus a square, which is equal to minus 1. Therefore minus 4d plus 6 divided by இப்போ minus 1 போட்டால் minus 4, ஆல்ரெடி ஒரு minus 36 இங்கே இருக்குது. அப்போ therefore minus 16 minus minus 4 கரெக்ட். ஆக்சுவலி ஐ மேட் அ மிஸ்டேக். ஏன்னா இங்கே மைனஸ் 4d த ஹோல் ஸ்கொயர் போட்டிருக்கேன். 4 ஸ்கொயர் பண்ணால் 16, அந்த இடத்துல 16ன்னு போடணும். ஐ மேட் அ மிஸ்டேக். ஓகே, அப்போ therefore எனக்கு என்ன கிடைக்கும்னா மைனஸ் 16 மைனஸ் 36 இன்ட்டு காஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அப்போ therefore 1 டிவைட் பை 16 36 ஆட் பண்ணோம்னா 52ன்னு கிடைக்குமா? இப்போ மைனஸ் 52 மைனஸ் 4d ப்ளஸ் 6 இன்ட்டு காஸ் எக்ஸ். இப்போ இதை உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்னா மைனஸ் 4 இன்ட்டு டினா டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். காஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? மைனஸ் சைன் எக்ஸ் அப்படின்னு சொல்லி கிடைக்குமா? ப்ளஸ் 6 இருக்கா? அப்போ 6 இன்ட்டு காஸ் எக்ஸ் டிவைட் பை மைனஸ் 52. ஸோ இந்த மைனஸ்க்கு இந்த மைனஸ் கேன்சல். ஸோ தேர்ஃபோர் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் நான் தனித்தனியாக கூட போட்டுடுறேன். இதை அடித்தோம்னா 2, நம்ம 4ஆல் அடித்தோம்னா 1 நாள் 4 13 நாள் 52. இப்போ 1/13 sin x. ஓகே, ப்ளஸ் இதை வந்து 2ஆல் அடித்தோம்னா 3/26 இன்ட்டு காஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இதில் பார்த்தோன்னா இந்த மைனஸ் வெளியே இருக்குல்ல, அது காமனாக வெளியே போட்டுக்கணும், இது மறந்துடக்கூடாது. ஸோ இதுதான் வந்து என்னுடைய கரஸ்பாண்டிங் பர்டிகுலர் இன்டெக்ரல். இதில் யாருக்கா டவுட் இருக்குங்களா? இருந்தால் தாராளமாக கேட்கலாம். Okay, now you see how to solve these types of problem. Okay, so here my particular integral, which is equal to 1 divided by d square into d square plus 4 into 96 x square. Okay, so here what I am doing means just I keep it
96 by d square outside. Okay, I go for 1 divided by d square plus 4 into x cube. Sorry, it is x square. I made a mistake here. It is x square. ஓகே, இந்த மாதிரி போகிறேன். ஏன் சார் இந்த டி ஸ்கொயரை உள்ளே மல்டிப்ளை பண்ணிட்டு சிம்பிளிஃபை பண்ணக்கூடாதா ஏன்? ஸோ அப்போ அந்த 1 + எக்ஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக அந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் எனக்கு அந்த இடத்துல இருக்கணும். சரிங்களா? அப்படி இல்லைன்னா நம்மளுடைய ரூல் படி டைப் 3 நம்ம ரூல் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதை படி இதை சிம்பிளிஃபை பண்ண முடியாது. அதனால் இந்த 96 by d ஸ்கொயரை நான் காமனாக வெளியே வச்சுக்கிட்டு என்னுடைய சிம்பிளிஃபிகேஷனை நான் கண்டினியூ பண்ணுறேன். அப்போ கண்டினியூ பண்ணால் என்ன கிடைக்கும்னா 96 divided by d ஸ்கொயர் 1 divided by I take 4 outside, 4 இங்கே எடுத்து வச்சிடுறேன். அப்போ எனக்கு என்ன கிடைக்குன்னா 1 + d ஸ்கொயர் divided by 4 into x ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இப்போ இதை 4ஆல் அடித்தோன்னா என்ன கிடைக்குன்னா 24 divided by d ஸ்கொயர் into 1 + d ஸ்கொயர் by 4 the whole inverse into x ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ இது எப்படி இருக்குன்னா 1 + x the whole inverse ஃபார்மேட்டில் இருக்கா. அப்போ 25 divided by d, இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுங்க, என்ன கிடைக்கும் 1 - x plus x ஸ்கொயர். அப்போ d பவர் 4 divided by 4 into x ஸ்கொயர். உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க, என்ன கிடைக்கும் 24 divided by d ஸ்கொயர், x ஸ்கொயர் கிடைச்சிரும். ஃபர்ஸ்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணக்குள்ள 2x, அடுத்த டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணக்குள்ள வெறும் 2 தான் கிடைக்கும். அப்போது -2 தான் கிடைக்கும். அந்த d பவர் 4ல எனக்கு இந்த டேர்ம் 0 ஆயிரும். இப்போ நான் கன்சிடர் பண்ண தேவையில்லை. புரிஞ்சா? இதுதான் எனக்கு கிடைக்கக்கூடியது. ஐ எம் ஆல்ரெடி டோல் தட் 1/d இஸ் ஈக்குவல் டு த இன்டெக்ரல் அப்படின்னு சொல்லியிருந்தேன். கரெக்டாக? அப்போ அதை ஃபஸ்ட் டைம் இன்டெகிரேட் பண்ணுங்கள் 24/d. அப்போ இன்டெகிரேட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், எக்ஸ் ஸ்கொயர் இன்டெகிரேட் பண்ணால் x³ divided by 3 மைனஸ் இதை பண்ணால் 2x அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இப்போ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா 24 என்ன கிடைக்கும், எக்ஸ் பவர் 4 டிவைட் பை 4. ஆல்ரெடி ஒரு 3 இருக்குது, அப்போ 3 4 12 மைனஸ் இப்போ பண்ணுங்கள் 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை 2ன்னு கிடைக்கும். அப்போ இந்த 2க்கு 2 கேன்சல். புரியுதா என்ன சொல்ல வரேன்ட்டு? எதுலடா 2x கீழே 4 வருமா? எங்கே விட்டேன்? ஓகே 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 அங்கே. ஸோ இட் இஸ் பை 4 இங்கே வரும். ஐ ஃபார்கெட். Here 1 4 is there, so divided by 4, up divided by 4. Okay, now it is clear. So just I made some simple careless mistake, just to try to understand what I'm saying. அப்போ therefore இந்த உள்ள மல்டிப்ளை பண்ணால் 2x power 4 minus 6x square கிடைக்குமா? So this is my corresponding particular integral for this problem. So any doubts up to this? Doubt இருக்கா? இருந்தால் தாராளமாக கேட்கலாம். பண்ண முடியாதுமா, அதை தான் நான் சொல்கிறேன். இப்போ அந்த 1 + x the whole inverse கன்வெர்ட் பண்ணக்குள்ளே எனக்கு 1ங்கிற டேர்ம் வரணும். 1ங்கிற டேர்ம் எப்படி வரும், கான்ஸ்டண்ட்டை வெளியே எடுத்தால் தான் வரும். புரியுது என்ன சொல்கிறேன்னு? என்னுடைய ரூலே அதுதான். 1 + x அந்த சீரியஸ் எக்ஸ்பென்ஷன் வச்சு தான் x பவர் n சால்வ் பண்ண முடியும். இப்போ நீ டி ஸ்கொயரை உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டீனாலும் எனக்கு அந்த 1+ங்கிற ஃபார்மேட்க்கு அகைன் ஐ டேக் சம் வேல்யூ. அகைன் இந்த மாதிரி தான் எனக்கு ஈக்குவேஷன் கிடைக்கும். அதனால தான் இந்த பர்டிகுலர் சம் உனக்கு சால்வ் பண்ணி காட்டுறேன், ஐடியா கிடைக்கணுமேன்னு. புரியுதா? ஓகே, any other doubts பார்க்கவி? Okay, super. So then I move on to the next problem. So consider this type of problem. D square மன்னிக்கணும், it is d cube minus 3d square plus 3d minus 1 into y
which is equal to x square into e power x. ஸோ இந்த மாதிரி சொல்யூஷன் வரக்குள்ள என்னுடைய பர்டிகுலர் இன்டெக்ரல் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஸோ 1 divided by d cube minus 3d square plus 3d plus 1 into e power x into x square. So here e power x பண்ணதுக்கு சொன்னா d is replaced by d plus some a which is equal to d plus 1. அப்போ x தூக்கி ஒரு ஓரமா வச்சிரு. சரி, e power x தூக்கி ஒரு ஓரமா வச்சிருங்க. 1 divided by d plus 1 the whole cube minus 3 into d plus 1 the whole square plus 3 into d plus 1 plus 1 into x square அப்படின்னு சொல்லி கிடைக்கும். சொல்றது புரிஞ்சுங்களா? So it is very important. So now you expand all those things and you simplify. But here இப்படியும் போடலாம். Otherwise one second. You have the formula a minus b the whole cube which is equal to, we know the formula a cube. அதுக்கப்புறம் என்ன ஞாபகம் இருக்குங்களா? minus 3a square b plus 3ab square minus b cube அப்படிங்கிற ஃபார்முலா இருக்கு. Here a is equal to d and b is equal to 1 அப்படின்னு சொல்லி போட்டா எனக்கு என்ன கிடைக்கும்? 2 cube minus 3d square plus 3d minus 1 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அப்போ இந்த மொத்த ஈக்குவேஷன் இருக்கு பத்தியா, இதை வந்து நான் சிம்பிளா எப்படி சொல்லலாம்னா d minus 1 the whole cubeன்னு சொல்லலாம். நீங்க இந்த மெத்தட்ல போட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் கரெக்டா தான் வரும், நான் இல்லைன்னு சொல்லல. சொல்லது புரிஞ்சுங்களா? பட் anyhow just I take this so that it is simply replaced by d minus 1 the whole cube அப்படின்னு இருக்கா, அது கூட நான் ஒரு ப்ளஸ் 1 ஆட் பண்ணிக்கிறேன். புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு? இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். இது யாருக்காவது புரியாமல் இருந்தால் தயவு செஞ்சு கேட்டுருங்க. this total term is replaced by d plus 1 the whole cube. Here d is replaced by d plus 1. புரிஞ்சுங்களா? அதுதான் இங்கே போட்டிருக்கேன். அதர்வைஸ் you simply take it is minus 1, it is plus 1. சார் புரியுதா புரியலையா? சார் please say yes or no. Okay, otherwise just I சொல்லுமா. இல்லைம்மா, அதை இந்த ஈக்குவேஷன் தான் இங்கே போட்டிருக்கேன் மதியா. ஸோ இதை தான் நான் டைரெக்டாக போட்டிருக்கேன். அந்த ஃபார்மேட்டில் இருக்கிறதுனால போடுறேன். இல்லை இது நீ எக்ஸ்பிளைன் பண்ணி கூட போடலாம். a plus b the whole cube அப்படின்னா எனக்கு என்ன ஃபார்முலா? a plus b the whole cube equal to a cube plus b cube plus 3a square b plus 3ab square அப்படிங்கிறது ஃபார்முலா. அப்போது இதை நீங்கள் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதுருவீங்க. இது வந்து a plus b the whole square ஃபார்மேட்டில் இருக்குது. எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதி சிம்பிளிஃபை பண்ணாலும் இதே ஆன்சர் தான் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் நான் டேரெக்டாக இங்கேருந்து எடுத்து போட்டுட்டேன். அப்போது இந்த டேர்ம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை நான் என்ன எப்படி எழுதலான்னா டேரெக்டாக d minus 1 the whole cube into e power x into x square அப்படின்னு சொல்லி போடலாம். இப்போது here d is replaced by d plus 1. அப்போ e power x காமனாக வெளியே வச்சுட்டு 1 divided by d plus 1 minus 1 the whole cube into x squareனு போடலாம். இந்த plus 1 minus 1 cancel. அப்போ என்ன கிடைக்கும்? e power minus x into 1 by d cube into x square. அப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் பண்ணக்குள்ளே எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா எக்ஸ் கியூப் டிவைட் பை 3ன்னு கிடைக்கும். செகண்ட் டைம் பண்ணக்குள்ளே எக்ஸ் பவர் 4 டிவைட் பை 12ன்னு கிடைக்கும். தேர்ட் டைம் பண்ணக்குள்ளே எவ்வளோ கிடைக்கும்னா எக்ஸ் பவர் 5 டிவைட் பை 16 கிடைக்கும். தேர்ஃபோர் இ பவர் எக்ஸ் இன்டூ எக்ஸ் பவர் 5 டிவைட் பை 16 கிடைக்கும். இதுதான் என்னுடைய கரஸ்பாண்டிங் பர்டிகுலர் இன்டெகிரல். இது யாருக்காவது புரியாமல் இருந்தால் சொல்லுங்கள், ஐ ரிப்பீட் ஆர் அதர்வைஸ் ஐ மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் மாடல் ப்ராப்ளம். Now you see this problem. Here the particular integral which is equal to 1 divided by d plus 1 the whole square into e power minus x into cos x.
Here d is replaced by minus 1. So therefore I take e power minus x outside 1 divided by d minus 1 plus 1 the whole square. So directly எனக்கு ஆன்சர் வந்துருச்சு இதில் simplificationல into cos x. So this plus 1 minus 1 cancel. So the e power minus x 1 divided by d square into cos x. So அப்போ ஃபர்ஸ்ட் டைம் பண்ணக்குள்ள எனக்கு என்ன கிடைக்கும் e power minus x into 1 divided by t cos x இன்டெகிரேட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும் sin x னு கிடைக்கும் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் திரும்பி இன்டெகிரேட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்னா மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு காஸ் எக்ஸ். ஏன்னா வி நோ தட் சைன் எக்ஸ் இன்டெகிரேட் பண்ணால் மைனஸ் காஸ் எக்ஸ். ஸோ திஸ் இஸ் தி கரஸ்பாண்டிங் பர்டிகுலர் இன்டெகிரல். ஏதாவது டவுட் இருந்தால் தாராளமாக கேட்கலாம். அதர்வைஸ் ஐ மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் ப்ராப்ளம். ஓகே சூப்பர். Now you consider this d square minus 2d plus 1 into y which is equal to x into e power x into sin x. So therefore my particular integral which is equal to 1 divided by d square minus 2d plus 1 into x into e power x into sin x. சார் இது வரைக்கும் நீங்கள் 2 காம்பினேஷனில் தான் சொல்லி கொடுத்துருக்கீங்க எனக்கு. ஆனால் இதில் என்ன சார் 3மே வந்துருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கொஷின் கேட்கலாம். நம்ம கரெக்டாக நம்ம 6 டைப் பார்த்தோம். 6 டைப்பில் ஏதாவது எனி 2 காம்பினேஷன் தான் பார்த்தோம். இங்கே மொத்தம் 3 காம்பினேஷனுமே வந்திருக்கே, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு கொஷின் அரைஸ் ஆகலாம். நானே கரெக்டாக இருக்கும். யாருக்குமே டவுட் வரலைங்களா? இப்போ யாருக்குமே வரல. இப்போ வரலன்னா சந்தோஷம். தென் டேக் இட் அஸ் ஹோம்ஒர்க். அப்போது இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab plus b square 1 divided by a minus b the whole square அப்படின்னு சொல்லி எழுதிடலாம். So x into e power x into sin x. If I take e power x outside, so that the d is replaced by d plus 1 minus 1 the whole square. So this plus 1 minus 1 cancel. So remaining எனக்கு x into sin x அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகே, அப்போ therefore எனக்கு என்ன கிடைக்கும்னா which is equal to e power x 1 divided by d square into x into sin x அப்படின்னு சொல்லி கிடைக்கும். So this is integral of u dv மெத்தடில் இருக்கு. அதை புரிச்சுக்கல. You know the integral of u into dv which is equal to எனக்கு என்ன சார் ஃபார்முலா? Integral of u into dv equal to v dash into u1. இதுவா கரெக்டா? பை வி ஸ்கொயர் வராதுண்ணே, தப்பு. நீங்கள் சொல்கிற ஃபார்முலா தப்பு. சொல்லுங்கப்பா. Nice. I substitute all those things. I get the value like this. So இது ஃபர்ஸ்ட் டைம் நான் இன்டெகிரேட் பண்ணக்குள்ள சரிங்களா. ஸோ செகண்ட் திங், ஸோ நான் என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் ஐ இன்டெகிரேட் திஸ் திங்ஸ்.
e power, one second, e power x 1 divided by d into minus x into cos x plus sin x அப்படின்னு சொல்லி கிடைக்குமா? இப்போ இங்க இது வந்து udv ஃபார்மேட்ல இருக்கு, இது இந்த ஃபார்மேட்ல இருக்கு. அப்போ therefore e power x சரிங்களா? ஸோ இதை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணக்குள்ள யூஸ் த சேம் ஃபார்முலா. சரிங்களா? ஹியர் ஐ டேக் dv is equal to cos x and u equal to x. So therefore v equal to cos integrate பண்ணனா sin x and du equal to nothing but dx. So therefore uv is nothing but x into sin x. Okay, and I put minus integral of v du. V oda value வந்து என்னது sin x into dx, so that it is nothing but x into sin x, sin integrate பண்ணா minus cos, so plus cos s cos x அப்படின்னு சொல்லி கிடைக்கும். Okay, so therefore this term I take minus outside for this e power minus x into x x into sin x plus cos x அப்படின்னு சொல்லி கிடைக்கும். And similarly here plus e power x into 1 divided by d into sin x. Sin x integrate பண்ணா எனக்கு minus cos x அப்படின்னு சொல்லி கிடைக்கும். So therefore minus x into e power x into sin x minus e power x into cos x, here minus e power x into cos x. So that I take minus commonly outside and e power x outside. So therefore the remaining term is x into sin x plus 2 cos x அப்படின்னு சொல்லி கிடைக்கும். So this is my corresponding particular integral. சரிங்களா? சார் நீங்கள் கடைசி வரைக்கும் ஆன்சரே சொல்லது மூணுமே வந்திருக்கு, நீங்கள் யூவி மெத்தடில் போட்டிங்களே, இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். So you try this as homework and just you check. So this is the final answer. இதே ஆன்சர் தான் நீங்கள் வரணும். என்னன்னா 1 divided by d square minus 2d plus 1 into x into e power x into sin x இருக்கா? இந்த sin x நான் என்ன பண்ணுறேன்னா e power jx அப்படின்னு எழுதிக்கிறேன். அப்போ இந்த e power x e power jxல I take 1 plus j into x ன்னு எழுதலாம். அப்போ இந்த மொத்த டேர்ம் வந்து எனக்கு எப்படி மாறும்னா 1 divided by d square minus 2d plus 1 into e power 1 plus j into x into x அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இப்போ இது வந்து எனக்கு எதில் இருக்கு, டைப் 5 மெத்தடில் இருக்கா? இப்போ என்ன பண்ணுறீங்க, யூ டேக் d is replaced by d plus 1 plus I or 1 plus j இந்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சப்ஸ்டியூட் பண்ணிட்டு சரிங்களா, என்ன பண்ணுறீங்க, அந்த கான்ஸ்டன்ட் டேர்மை வெளியே எடுத்துட்டு 1 plus x the whole inverse அந்த ஃபார்மேட்க்கு மாற்றி சிம்பிளிஃபை பண்ணி பாருங்கள். யூ கெட் த ஆன்சர் லைக் திஸ். சார் இந்த மாதிரி உங்களுக்கு கம்பேரிட்டிவ் எக்ஸாமில் கேட்க மாட்டேன், நான் இப்போவும் சொல்லிடுறேன். இப்போ நான் போட்ட ப்ராப்ளம் எல்லாமே வந்து நார்மலாக ஒரு 8 மார்க் கொஷின் 6 மார்க்கில் கேட்குற கொஷின். ஸோ எதுக்காக இவ்வளோ தூரம் ஒர்க் அவுட் பண்ணுறேன்னா உங்களுக்கு ஒரு கிளியர் கட் ஐடியா கிடைக்கணுங்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன். பட் இந்த அளவுக்கு உனக்கு சம்ஸ் வந்து இருக்காது கம்பேரிட்டிவ் எக்ஸாம்ஸில், நல்லா தெரிஞ்சுக்கங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ என்னுடைய அல்டிமேட் எய்ம் வந்து டு இன்சிஸ்ட் த கான்செப்ட்ஸ். இது எதுக்காக இவ்வளோ தூரம் இன்சிஸ்ட் பண்ணுறேன்னா, நம்ம சர்க்யூட் தியரியில் டிரான்சியன்ட் அனாலிசிஸ் வரக்குள்ள நீங்கள் எல்லாமே டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸாக ஃபார்ம் பண்ணி சொல்யூஷன் கண்டுபிடிப்பீங்க. அதுக்கு இந்த மெத்தட் தான் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. சொல்றது புரிஞ்சுங்களா? இந்த ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் இந்த சொல்யூஷன் மெத்தட் நம்ம கண்டுபிடிக்கிறோம்ல, இதை நான் அங்கே யூஸ் பண்ணுவேன், அதை நான் கண்டிப்பாக ரிலேட் பண்ணுவேன். ஏன்னா டிரான்சியன்ட் அனாலிசிஸ் வந்து டைம் டொமைன்லையும் சால்வ் பண்ணலாம், ஃப்ரீக்வன்சி டொமைன்லையும் சால்வ் பண்ணலாம். இது வந்து டைம் டொமைனில் இப்படி போடுறதுக்கு. ஸோ இது நான் சர்க்யூட் தியரி எடுக்கக்குள்ள கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிலேட் பண்ணுவேன். சரிங்களா? ஸோ அப் டு திஸ் ஐ வைண்ட் அப் பிகாஸ் த செஷன் டைமிங் இஸ் ஆல்ரெடி எக்ஸிஸ்டென்ட். ஸோ இதை நல்லா பார்த்துருவாங்க இந்த 6 மெத்தட், நீங்கள் வேறு எதுவுமே பண்ண வேணாம். நெக்ஸ்ட் கிளாஸ் மீதி இருக்கிற 4 டாப்பிக்கை நடத்திட்டு அதுக்கப்புறம் நான் கடைசியாக கம்பேரிட்டிவ் ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஷின்ஸ் வந்து நான் ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன். புரிஞ்சுங்களா? ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் கேட்கலாம், அதர்வைஸ் ஐ வைண்ட் அப் தி செஷன்.